செத்து போனான்ல அவன் ஒரு பொண்டாட்டி ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஒரு வப்பாட்டி ஒண்ணு வச்சிருக்கான். யாரு? செத்து போனவன். இப்ப இந்த பென்ஷனும் இப்ப வரும். அவனுடைய பென்ஷனு, அவனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தொகைகள்லாம் என்ன செய்யும், அவன் குடும்பத்துக்கு வரும். அத வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாயத்து ஆக்குறாங்க. எனக்கு தான் உனக்கு தாண்டு, நானும் பொண்டாட்டி தான் நானும் பொண்டாட்டி தான். இப்ப ரெண்டு பேரும் போய், இது முஸ்லீம் அல்ல, ரெண்டு பேரும் போய் பிரச்சனை ஆக்குறாங்க. கடைசியில சில வழக்கறிஞர்கள் சில நண்பர்கள்லாம் யோசனை சொல்லி, இப்படி போனீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தில நிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாயி ஒரு சமரசத்துக்கு வந்துருங்க அப்படின்ற உடனே ரெண்டு பொம்பளைகளும் உட்கார்ந்து சமரசத்துக்கு வர்றாங்க. என்ன சமரசம்? அரசாங்கத்தில் ஒரு வேலை ஒண்ணு கிடைக்க போகுது, இந்த ஃபண்டு ஒண்ணு வரப்போகுது. இந்த வேலையை வந்து ரெண்டாவது பொண்டாட்டிக்கு நான் கொடுத்துறேன், கொஞ்சம் படிச்சவன், இந்த பென்ஷன் போக்குவரத்து பணத்தை என்கிட்ட தந்துருங்க. அது ஒரு லாபம் தானே. ஒரு அரசாங்க வேலை கிடைச்சுன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும்ல. அதாவது வேலை இல்லாத சம்பளம்ல அரசாங்க வேலைங்கிறது. அதனால என்ன செய்யறாங்க, அது செய்ய வேண்டியதில்லை, உட்கார்ந்து செஞ்சிட வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, இது மாதிரி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி, முத மனைவி என்ன பண்ணிட்டா, அவனுடைய அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு, அவனுக்கு வரக்கூடிய பென்ஷன் அதையெல்லாம் எனக்கு தந்துருங்க. ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸா கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி இந்த மனைவி என்ன பண்ணிவிட்டா, ரெண்டாவது மனைவிங்கிற மனைவி இல்ல, இவங்க சட்டப்படி இல்லம்பாங்க, இவங்க சட்டப்படி மனைவி இல்ல, அதாவது சட்டப்பூர்வம் இல்லாத உறவு தான் இவங்க சட்ட வார்த்தையில சொல்வதா இருந்தா. ஆனா அவ என்ன செய்யறா, துணைவின்னு வச்சுக்கிறங்க. இந்த துணைவி என்ன பண்றா, எனக்கு வேலையை தந்தா போதுங்கிறான். கடைசியில் இப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா, இதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போடுறான், இது எப்படி சட்டப்படி செல்லாது அப்படின்னு. டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அதெல்லாம் கரெக்ட் தான், ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டே சரிதான், ரெண்டாவது மனைவிக்கு அந்த உரிமை இருக்கத்தான் செய்யுது. டெல்லி ஹைகோர்ட் மனைவி ஒத்துக்கிச்சா இல்லையா? டெல்லி ஹைகோர்ட் ஒரு பொண்டாட்டி தான் கட்டலாங்கிறீங்க, முஸ்லீம் அல்லாத ஆளா இருந்தா ஒருத்தி தான் மனைவி, இன்னொருத்தி மனைவி இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிதான் அதுல நீங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன தீர்ப்பளிக்கணும், ஒருத்தி தான் மனைவி, இன்னொருத்தி யாரோ ஒருத்தி, அவளுக்கு எப்படி வேலையை கொடுக்கறது, அது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுவீங்க, அப்படித்தானே கோர்ட்டு தீர்ப்பளிக்கணும். அப்ப கோர்ட்டும் சட்டப்படி என்ன வழங்கி வைத்திருக்கிறது, ரெண்டாவது வப்பாட்டி மனைவி தான், பேர் தான் வப்பாட்டின்னு வச்சுக்கிட்டாங்களே தவிர அது மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுங்க, அதான் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி என்ன செய்யறோம், டெல்லி ஹைகோர்ட்ல செஞ்ச ஒரு விமர்சனம். அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு இந்த இரண்டாம் திருமணத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, அது பிற்போக்கானது கிடையாது, பெண்களை கொடுமைப்படுத்துறதும் கிடையாது, பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதும் கிடையாது, அறிவியலுக்கோ அறிவுக்கோ எதிரானதும் கிடையாது. உலகத்தில் மற்றவர்கள் இது சம்பந்தமாக வைத்திருக்கிற சட்டங்கள் இருக்க, அந்த சட்டத்தை விட பல ஆயிரம் மடங்கு சிறந்த சட்டமாகத்தான் நம்முடைய சட்டம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா என்ன, இது வந்து இந்த பலதார மனம் நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி இந்த சுருக்கமா இந்த விவரங்களை, இந்த புள்ளி விவரங்களை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இவ்வளவு கண்டிஷனுக்கு ஏற்ப உட்பட்டு அது மாதிரியான மார்க்கத்துக்கு உகந்த நிலையில ஒருத்தன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணின பிறகு அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா பஞ்சாயத்தெல்லாம் ஆகி முதல் மனைவியும் ஒத்துக்கிட்டு சரி இருந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இரண்டாவது கல்யாணத்தை பண்ணி விட்டான்னு சொன்னா, அது பண்ணுவதற்கு கண்டிஷன் சொல்லியாச்சு, அந்த கண்டிஷன் எல்லாம் உட்பட்டு பண்ணிட்டான்னு சொன்னா அடுத்தவன் நடக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும், நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப நேர்மையா நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாக்கான இந்த ரஜுல் இம்ராத்தானி, ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவியர் இருந்து ஃபலம் யாதில் பைனஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில சமமாக நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால், நீதியாக நடக்கவில்லை என்று சொன்னால், ஜா யௌமல் கியாமத்தி வஷிக்குஹு சாகிதுன், அவன் இடுப்பு முறிந்தவனாக கூன் விழுந்தவனாக மறுமை நாள் வருவான். தனி அடையாளம், கரெக்டா நடக்கல, ஒரு பக்கம் சாஞ்சிதானே நடந்தான், ஒரு பக்கம் எல்லாம் சாச்சிருவான், ஒரு பக்கம் சாஞ்சி நடக்கக்கூடியவனாக தனி அடையாளத்தில் வரும். அவன்லாம் யாருன்னு விளங்கிக்கலாம், இவன்லாம் ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நேர்மையா நடக்காதவன். இதுல 1999 தேராது, எல்லாம் அப்படித்தான் வரும். ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறான் செய்வான், 50 பேர் இப்படித்தான் வரப்போறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இரண்டு திருமணங்கள் செய்தவர்கள் வந்து கண்டிப்பா என்ன செய்யல, இரண்டு மனைவியற்றையும் நேர்மையாக நீதியாக சமமாக என்ன செய்யல, நடக்கல என்பதை பார்க்கிறோம். இது வந்து திருமதியில் 1060வது ஹதீஸ்லையும் அபூதாவுதுல 1821வது ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு இதுல உரிமை இருக்கின்ற மனைவிமார்களை சமமா நடத்தணும் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருந்து கொள்வார்கள், அந்த தனியா கணக்கு வைத்துக் கொள்வார்கள். வெளியூருக்கு போறாங்கன்னு வைங்க, வெளியூருக்கு போறதுங்கிறதே இப்ப ரேரா நடக்கக்கூடியது. டெய்லியே வெளியூர் போயிட்டு இருப்பாங்க, டெய்லி வெளியூருக்கு போறாங்க என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு மனைவி, இன்னொரு நாளைக்கு ஒரு மனைவியை கூட்டிட்டு போகலாம். இன்னைக்கு வெளியூர் போனா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வெளியூர் போவாங்க. இதெல்லாம் யாவும் வச்சு லிஸ்ட் போட்டு டைரி போட்டுலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வச்சுக்கிட்டு வெளியூருக்கு போகும் பொழுது ஒரு ஆளை தான் கூட்டிட்டு போக முடியும், எல்லாத்தையும் தூக்கிட்டு எடுத்துட்டுலாம் போக முடியாது. அதனால ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம்,
யாரு பேர் வருது அவங்க இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா பிரயாணம் பண்ணார்களே ஆனால் ஒரு ஆளைத்தான் கூட்டி செல்ல முடியும் என்கிற நிலையில் என்ன செய்வார்கள் அந்த மனைவிமார்கள் பேரை பூரா போட்டு குலுக்கி எடுப்பாங்க. எந்த மனைவியின் பேர் வருகிறதோ அந்த மனைவி என்ன செய்யலாம் பிரயாணத்துல கூட போகலாம். அப்ப எல்லாருக்கும் சமம் இல்லாட்டா கூட சீட்டு குலுக்கி போட்டு தீர்மானிக்கும் பொழுது அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம பேர் வரலாம் தானே, அந்த மனைவி பேர் வரலாம், இந்த யார் பேர் வந்தாலும் வரலாம். அந்த சீட்டு கொடுக்குதல் என்பதுல வந்து ஒரு உரிமையை கொடுத்துட்டாங்க. நம்ம சீட்டை எடுத்துற நம்ம பேர் வராட்டி நம்ம என்ன பண்றது அப்படின்னு எடுத்துக்கொண்டார்களே. ஆனால் இப்ப ஒரு மனைவி கூடுதலான கணவனோட நெருக்கத்தை காட்டினாலும் இது அநீதியில வராது. ஏன் குலுக்கல் முறையிலான நம்மளா ஒரு பாரபட்சமா நடக்கல, குலுக்கல் முறையில எல்லாரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிற காரணத்தினால அந்த மாதிரி செய்யலாம். இது வந்து மார்க்கத்தில் ஒரு பொதுவான பிரச்சனைகள் வரும்போது இப்படி நடந்து கொள்ளலாம். ஒரு 5 சட்டம் இருக்கிறது, 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் எனக்கு வேணுங்கிறாங்க, பிரிச்சு கொடுக்கணும். சட்டை இருக்கிறது 5 தான், மேற்கொண்டு ஒரு சட்டை வாங்க காசு இல்ல, சட்டை இல்ல கிடைக்கல, இதான் மொத்தம் இருக்குன்றீங்க. அப்ப என்ன பண்றது, எப்படி தீர்க்கிறது? யாராவது ஒரு ஆளை விட்டோம்னு சொன்னா என்ன வேணும்னு புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிறது 5 தான், யாரை புறக்கணிச்சாலும் யார ஒரு ஆளுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த இல்லாத ஆளு என்ன சொல்லுவாரு, என்னை மட்டும் வேணும்னு புறக்கணிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. எதுவோ யாராவது தான் சொல்லத்தானே செய்வாங்க. 6 பேரும் கூப்பிட வேண்டியது, 6 பேர் பட்டையும் கொடுக்குவோம், 5 சீட்டை எடுப்போம், 5 சீட்ல வர்றவங்களுக்கு சட்டையை கொடுத்துருவோம், யார் பேர் வரல அவங்களுக்கு சட்டை இல்ல இப்படின்னு எடுத்துக்கிறோமான்னு கேட்கிறோம். சரின்றாங்க. இப்ப யார் மேல வருத்தப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்க. இருக்கிறத தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி செய்வது தப்பு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் போனார்களே ஆனால் மனைவிமார்கள் பெயரை குலுக்கி போட்டு என்ன செய்வார்கள், அதை எடுத்து அவங்களை எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க? வெளியூர் போறோம், நீ வாமான்னு ஒரு ஆள் கூட்டிட்டு வர வேண்டியானே, அதுல கூட நமக்கு ரைட் இல்லைன்ற சொல்ல நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இது மனைவிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் பொழுது ஒருவரை நம்மளா அழைத்து கொண்டு சென்று விட்டோம் என்று சொன்னா இன்னொரு மனைவி என்ன செய்வாங்க, நம்மளை வந்து நமக்குள்ள உரிமை பறிக்கப்படுகிறது, நம்மளை சரியா மரியாதை கொடுக்கல, நமக்கு சம உரிமை தரல நினைப்பாங்களா இல்லையா? அது வரக்கூடாதுங்கிறத நினைச்ச கூட்டிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் எது கவனமா இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு செய்யற அளவுக்குலாம் நம்ம 2 மனைவி வைத்திருக்கக்கூடியவர்கள் சரியா நடக்கிறாங்களா? இது வந்து நீங்க புகாரியில 2594, 2661, 2668, 2879 ஆகிய ஹதீஸ்களை இதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த ஒவ்வொரு 4 மனைவி தங்குறோம் இல்லையா, 2 மனைவி இருந்தாங்கன்னா இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் தங்குறோம்ல, இது வந்து நீங்க நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் இளமையில ஒரு சந்தோஷமா மனைவியோட தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் உள்ள நினைக்க கூடாது. நீங்க தளர்ந்து போய் கிளறு தட்டி போனாலும் சரி, அப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்க இல்லறத்துல ஈடுபடாட்டாலும் சரி, அந்த கட்டத்தை தாண்டிட்டாலும் சரி, மனைவியோட கணவன் இருக்கிற அந்த நெருக்கம் அன்பு பொழிகிறது பாசமா இருப்பதுக்கெல்லாம் தேவைப்படுமா இல்லையா? வெறுமனே இந்த தாம்பத்தியத்துக்கு மட்டும் கிடையாது. வயசான காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பே சரியில்லாம போயிட்டாங்க. எந்த அளவுக்கு சரியில்லாம போயிட்டாங்க, கடைசி காலம் நெருங்கிருச்சுங்கிற அளவுக்கு உடம்பு சரியில்லாம போய் நிக்க முடியாம மூர்ச்சையாகி உளுந்து 2 ஆள் தோல்ல கையை போட்டு நடக்கிற அளவுக்கு எல்லாம் ஏற்பட்டு இந்த மாதிரி நிலையில வரும் பொழுது அவங்களுக்கு இந்த தாம்பத்திய பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உடம்பு சரியில்லைன்னா, இது உடம்பு சரியில்லாத ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் மாத்திட்டு இருக்கேமா, 10 பேர் 4 பேர் 4 கொண்டாட்டி வைங்க, இங்க ஒரு மண்ணடியில ஒரு கொண்டாட்டி, திருவள்ளிக்கேணில ஒரு கொண்டாட்டி, அது மாதிரி வந்து புதுப்பேட்டில் ஒரு கொண்டாட்டி வைங்க, இவனுக்கு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கான், சந்தாக்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியும்? முடிய மாட்டேன். ஆளு நல்லா திரகாத்திரமா இருந்தாலும் செய்யலாம், அங்க ஒரு நாள் போடான்னு சொல்லலாம். அவன் பெட்ல கிடக்கலாம், ஆத்துக்குள்ள போட்டு படுக்கையில போட்டு ஒரு நோயாளியா கிடக்கலான்னு வைங்க. இந்த மாதிரி ஒருத்த மனுஷன் இருந்தான்னு சொன்னா இவனை வந்து எல்லா மனைவி மாற்றி சமமா இருக்கு சொல்ல முடியுமா? எந்த பக்கத்துல ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்குதோ, திடீர்னு டாக்டர்கள் வருவாங்களோ, வீடு வசதியா இருக்குமோ, அந்த இருக்கிற வீடு அந்த கவனிக்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குமோ, அது தேர்ந்தெடுத்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் மற்றவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். 2 மனைவி இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், ஒரு மனைவி வீட்டுல இருந்தா தான் அந்த காற்றோட்டமா இருக்கும், நோயாளிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இருக்கும். வேற ஒண்ணு தாம்பத்தியம் நடக்க போறது இல்ல, அவனை பெட்ல கிடக்கிறான். பெட்ல கிடக்கக்கூடிய நிலம் வந்தா கூட அந்த நாள் அவங்களுடைய நாள். 2 மனைவி இருந்தால் ஒரு நாள் அவளுக்குன்னா ஒரு நாள் இவளுக்கு என்ற அளவுக்கு என்ன செய்யணும், கரெக்டா அவன் நடக்க வேண்டும். அப்ப இந்த சாதாரண நோயாளியா போய் தங்கக்கூடிய நிலையில கூட அப்படி இருக்கணும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசியில உடம்பெல்லாம் முடியாம போய் ரொம்ப அதாவது சோர்ந்து போயிட்டாங்க. முடிஞ்ச 5 நாள் தான் மூத்தவருக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டம் நெருங்கக்கூடிய நேரத்தில் மனைவிமாரெல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஒரு விடா மாறிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, ஏழை எனக்கு
நான் வந்து ஒரு வீட்டுல இருந்துக்கிறேன், ஆயிஷாவோட வீட்டுல நான் நினைஞ்சுக்கிறேன் இருந்துக்கிறேன், நீங்க எல்லாரும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு எல்லா மனைவிமார்ட்டையும் பர்மிஷன் கேட்டு அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தங்குறாங்க? ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கி அங்கதான் மௌத்தாவுறாங்க. அப்ப ஏன் ஆயிஷா நாயகி வீட்டுல அவங்க தங்கி மௌத்தானாங்கன்னு கேட்டா மற்றவங்களுக்கு அநீதிலாம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி நடந்தாங்க? எல்லா அவங்களுடைய நிலைமையை பாக்குறாங்க. நமக்கு முடியாத நேரத்தில் ஒவ்வொரு வீடுக்கா போயிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டுல ஒவ்வொரு மனைவியும் நம்ம கணவரை கவனிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்க நினைச்சாலும் நோயாளிங்கிற நிலையில் அவங்க நிலையிலையும் பார்க்கணும்ல. அவங்களுக்கு ஒவ்வொரு இடமா போறதுங்கிற கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த காலத்தில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரை கொடுக்கணும், கரெக்டா அது மெயின்டைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனா மாத்திரையை மாத்தி கொடுத்தா என்ன ஆயிருது? ஒரு ஆள்கிட்ட கண்ட்ரோல்ல இருந்தாலும் செய்யும், அது ஒழுங்கா அவரை கவனிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? பர்மிஷன் வாங்குங்கிறாங்க. நோயாளியா போய் படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஒரு இடத்துல கூடுதலா தங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா நீ திடகாத்திரமா இருந்துகிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த பின்னாடி மறந்து போடுறியப்பா, இது என்ன நியாயங்கிற? இந்த மாதிரி நிலையில கூட நீ என்ன செய்யணும்? முடிய சும்மாவது போய் அங்க போய் இருந்துட்டு வா, அவளுக்குரிய டேட் அது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? இரண்டாவது 2 கல்யாணம் பண்ணவர்கள் எல்லாம் ஒன்னு இங்கேயே கடந்துடுறாங்க, இல்லாட்டி அங்கேயே நினைஞ்சிடறாங்க, கடந்துடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது வந்து புகாரில சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் வாங்கி கொண்டு அது மாதிரி தங்கினார்கள் என்கிற இந்த செய்தி புகாரியில 198, 665, 2588, 3099, 4442, 4450 ஆகிய ஹதீஸ்ல புகாரியில இது நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குறோம்? பெண் மனைவிமார்கள் 2 பேர் இருந்தார்களே ஆனால் 2 பேருக்கும் இவன் விஷயத்தில் சமமான உரிமை இருக்கிறது. 2 பேரையும் எல்லா விஷயத்திலும் சமமாக என்ன செய்யணும்? நடத்த வேண்டும் என்பதை இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்க நாட்களை பிரித்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுல இருப்பாங்க. ஆனால் சவுதா அவங்களுக்கு உள்ள நாள்ல மட்டும் ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கிக் கொள்வார்கள். ஏன்னு கேட்டா சவுதா எல்லாரும் மனைவி கூட பேசும்போது சவுதா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சிட்டாங்க, நான் ரொம்ப ரொம்ப வயசான ஆளா போயிட்டேன், நீங்க வந்து எனக்குன்னு ஒரு நாள் தனியா ஒதுக்க வேண்டியது இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனைவியோட இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு நாளையும் எங்க ஆயிஷா நாயகி அவங்க விட்டு கொடுக்கறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா ஒரு சுற்று வரும்பொழுது 2 நாட்கள் ஆயிஷா நாயகி வீட்டுல இருப்பாங்க, மற்ற மனைவர் வீட்டுல எல்லாம் ஒரு நாள் இருப்பாங்க. அந்த 2 நாள் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த சவுதா அவங்களுடைய சவுதா அந்த புள்ள தகராறு பண்ணிக்கிட்டாங்க, அந்த